ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட கொலிக் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்துட்டு இப்பதான் 10th படிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு வந்து டாக்டர் படிக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும் ஆசை. அதனால வந்துட்டு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, என்னப்பா நீட் எல்லாம் வந்துட்டு எழுதணுங்கிறாங்க, என்ன பண்றது நீட் எழுதணும், அதனால கோச்சிங் சென்டர் சேர்க்கலான்னு இருக்கேன். ஆனா வந்து எல்லாரும் கோச்சிங் சென்டர்ல எல்லாம் வந்து ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு வந்துட்டு கேக்குறாங்க அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. 2 வருஷம் படிக்கணுங்கிறாங்களேப்பா, என்ன உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. வந்து நான் சொன்னேன், உங்க பொண்ணு சிபிஎஸ்சில தானே படிக்கிறாங்க, சிபிஎஸ்சில படிக்கிறதுனால ஈஸியா இருக்கும், ரொம்ப வருஷம்லாம் நீங்க ட்ரைனிங் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. பட் வந்து பயிற்சி முக்கியம், அதனால அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா எப்படி எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து எடுப்பாங்கன்னு தெரியாது. என்சிஇஆர்டி அப்படிங்கிற ஒருத்தங்க தான் வந்துட்டு நம்மளுடைய அந்த நீட் எக்ஸாம்க்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க, சரிங்களா? அதே மாதிரி சிபிஎஸ்சில வந்துட்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து என்சிஇஆர்டி அப்படிங்கிறவங்க தான் வந்து சிலபஸையும் வந்து ஃப்ரேம் பண்றாங்க. அப்ப அவங்க வந்து இப்ப நீட் எக்ஸாமுக்கு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றவங்க என்சிஆர்டில இருந்து தான் கேள்விகள் கேட்பாங்க. அப்ப சிபிஎஸ்சில இருக்கவங்களுக்கு என்சிஆர்டி அவங்க ஃபாலோ பண்றதுனால ஈஸியா இருக்கும். அதனால வந்து அவங்க ஈஸியா வந்துட்டு பண்ணிடுவாங்க. அதோட இல்லாம வந்து அவங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து கம்மியா இருக்கும், சரிங்களா? பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நான் சொன்னேன். ஏன்பா சமச்சீர் கல்வியில படிச்சாலும் ஆகாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், இங்க பாருங்களேன், சமச்சீர் கல்விங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தான் எல்லாரும் வந்து ஃபாலோ பண்றோம். ஆனா ஆல் ஓவர் வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க வந்து வேற வேற வந்து கல்விக் கொள்கைகள்லாம் இருக்கு. அப்படி இருந்தாலும் நிறைய பேர் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட வந்து என்சிஆர்டி அப்படிங்கிற சிலபஸ் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப கர்நாடகா இருக்கட்டும், வேற எல்லா நிறைய கேரளாவா இருக்கட்டும், இங்க எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே வந்து என்சிஆர்டி புக் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல வந்து அப்படி ஃபாலோ பண்ண விட மாட்டாங்கப்பா ஏன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரியான ஸ்கூல்ஸ் எல்லாம் போயிட்டா பிள்ளைங்க வந்து படிச்சுட்டா எப்படி வந்துட்டு பிரைவேட் ஸ்கூல்லாம் வச்சு அவங்க வந்து இந்த அரசியல்வாதிகள் கொள்ளையடிப்பாங்க, அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்காது இல்லையா? அதனால அதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. அதனால நீட் எல்லாம் வந்து எப்போதுமே ஸ்டேட் போர்ட்ல இருக்கவங்க எல்லாம் பாருங்களேன், நீட்ல வந்து யாருமே வந்து பாஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அது வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விஷயம் தான் பாஸ் பண்ணி. ஏன்னா வந்து அவங்க எல்லாருமே சமைச்சிட்டு படிக்கிறாங்க, என்சிஆர்டி வந்துட்டு படிக்கிறது கிடையாது. அதனால அவங்களுக்கு ரொம்ப வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ ரூரல் ஏரியால எல்லாம் படிக்க வைக்க முடியாம தான் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டேட் போர்ட்ல வந்து பிள்ளைகளை சேர்த்து வைப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க அங்கிருந்து வந்து ஒரு ஒரு கோச்சிங் சென்டர்ல எல்லாம் ஒரு 2 வருஷம் ஹாஸ்டல்ல தங்கணும், பிள்ளைங்க வேற ஊர்ல இருந்து வர்றப்ப. அப்புறம் வந்து இப்ப இருக்க விலைவாசிக்குள்ள ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் வந்து ஏத்திடுவாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து 2 லட்சம் ரூபாய் எல்லாம் கொடுத்து ஒரு பிள்ளைங்களை வந்து கோச்சிங் சென்டர்ல வந்து சேர்த்து படிக்க வைக்க முடியுமா? நம்ம சம்பாதிக்கிறவங்கனாலே அது முடியலன்னு சொல்றீங்க நீங்க. அப்படிக்கப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்னதான்ப்பா வழி அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து வழியை எப்போதும் இந்த அரசியல்வாதிகள்லாம் பண்ண விட மாட்டாங்கப்பா. நம்ம தான் வந்து உஷாராயிக்கணும். நிறைய பேர் இவங்க சிபிஎஸ்சி வந்து பண்ணக்கூடாதுங்கிறாங்க. நவோதயா பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, ரூரல்ல இருக்கவங்களுக்காக தான் அது இருக்கு. இப்ப சிபிஎஸ்சி படிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கான யாருமே வந்து என்சிஆர்டி தான் முக்கியம். அட்லீஸ்ட் தேர்தல் அறிக்கைகள் கொடுக்குறப்ப வந்து என்சிஆர்டியை வந்து நாங்க பாடத்திட்டமா வைப்போம், சமச்சீர் கல்விக்கு பதிலா என்சிஆர்டியை கொண்டுட்டு வருவோம்னு ஒருத்தங்க கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. நானும் வீடியோ போட்டு எனக்கு வாய் தான் வலிக்குது அப்படின்னு நான் சொன்னேங்க. அப்புறம் இப்ப வந்து இன்னைக்கு வந்து அவங்க சொன்னாங்க, அதனால தான் எனக்கு உடனே ஞாபகம் வந்தது. இந்த மாதிரி 1,75,000 ரூபாய் கொடுத்து வேதாந்து அப்படிங்கிற இடத்துல வந்து நான் சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ₹1 கம்மி கூட பண்ணிக்க மாட்டேன்ட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேற வழி இல்ல, நானும் என் ஹஸ்பண்டும் வந்து அதை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதனால என்சிஆர்டியை வந்து நம்ம சேர்த்துட்டா ஈஸியா படிச்சிடலாம். இப்ப நவோதயா படிகள் பத்தி நான் இன்னொரு வீடியோல சொல்றேன்.